இந்த ஹாலிடேஸ்ல எப்படி எங்கேஜ்டா இருக்கணும், எந்த மாதிரி இடத்துக்கு போனா நல்லா ரிலாக்ஸ்டா இருப்பீங்க அப்படின்றதுக்காக நிறைய இடங்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து ஜஸ்ட் 1 hour டிராவல்ல நம்ம வந்துட்டு இந்த ஒரு ஃபார்ம் வேலி ரீச் பண்ணிட முடியும். ரம்மியமான ஒரு ஏரியா இது ஃபர்ஸ்ட் திங். இன்னொன்று 50 acres ஃபார்ம்லேண்ட் இவங்களே வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. எல்லா விதமான ஃப்ரூட்ஸுமே சீசனல் அண்ட் நான் சீசனல் ஃப்ரூட்ஸ் இங்கே உங்களுக்கு கிடைக்கும். ஆக்சுவலி இந்த இடத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வியூ வந்து ஆக்சுவலி அவ்வளோ அழகா இருக்கு. மெயினே இந்த ரெசார்ட் வந்துட்டு எப்படி இவ்வளோ நாள் நமக்கு தெரியாம போச்சு அப்படிதான் ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு குளிக்கும் போது இந்த பூல்ல குளிக்கும் போதும் ஆத்துல குளிச்சா என்னென்ன நன்மைகள் இருக்குமோ அது எல்லாமே வந்து இங்கேயும் இருக்கு. சீரியஸா நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னா ஒரு நாள்ல 2 நாள்ல 3 நாள்ல எப்படி டைம் போகுதுன்னே தெரியாது. டெலிவர் பண்ணுறது எல்லாமே நம்ம கெஸ்ட்டுக்கு கொடுக்குறது எல்லாமே வந்துட்டு ஹோம் ஸ்டைல் ஃபுட்டு தான். ப்ளஸ் எந்த ஒரு ஃபுட்டில் வந்து அதிகமான இன்க்ரீடியன்ஸும் தேவையில்லாததையும் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறதில்ல. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலர்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் யூஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக. ஏக்கர்ல ஃபார்ம் லேண்ட் இருக்கு. இந்த 50 ஏக்கர் ஃபார்ம் லேண்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா சப்போட்டா செடி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பப்பாளி, ஜாக் ஃப்ரூட்டு, அவகேடோ, முள் சீதா, ராம் சீதா, இந்த கேன்சர் கியூர் பண்ணுற மாதிரியான முள் சீதா பழங்கள், இன்னும் நிறைய ஃப்ரூட்ஸ் வந்துட்டு இங்கே இருக்குது. நம்மளே போய் நம்மளே பறிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான இளநீ அங்கேயே வெட்டி கொடுப்பாங்க. ஒரு 2-3 நாளைக்கு கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்ல இருந்து தள்ளி வந்து நல்ல ஒரு அமைதியான காமான இடத்துல சந்தோஷமாக இருக்கணும் குடும்பத்தோடு நினச்சிங்கன்னா பேசாமல் கிளம்பி நீங்கள் சைரா ஃபார்ம் வேலி வந்துடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி டாக்கிங் பென்குயின் சேனல். ஸோ இப்போ ஹாலிடே சீசன் அப்படின்றதால நிறைய பேர் எங்ககிட்ட ட்ரெஸ் எங்கே வாங்குறதுன்றதெல்லாம் கேட்குறது இல்லை. இந்த ஹாலிடேஸ்க்கு எங்கள் குழந்தைங்களோட சேஃபாக நாங்கள் வந்துட்டு வெளியில் ஜாலியாக போகணும், நல்லா ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அப்படி ஒரு நல்ல இடமா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நாங்கள் இப்போ வந்து கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு இந்த ஹாலிடேஸில் எப்படி எங்கேஜ்டாக இருக்கணும், எந்த மாதிரி இடத்துக்கு போனால் நல்லா ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க அப்படின்றதுக்காக நிறைய இடங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஜஸ்ட் 1 hour டிராவலில் நம்ம வந்துட்டு இந்த ஒரு ஃபார்ம் வேலி ரீச் பண்ணிட முடியும். சோ எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைரா ஃபார்ம் வேலி அண்ட் அட்டப்பாடியில இந்த ரெசார்ட் வந்துட்டு அமைஞ்சிருக்கு. ப்ரோ, இவர்தான் அசோக் அண்ட் இங்க வந்துட்டு மேனேஜரா இருக்காங்க. ப்ரோ, நம்மளோட ரெசார்ட் பத்தி சொல்லுங்க. நம்ம இங்கே ஆக்சுவலாக வந்துட்டு டோட்டலாக 50 acres ஃபார்ம் லேண்ட். இதில் 50 acres ஃபார்ம் லேண்ட் 50 acres இருக்குது, அவைலபிள் இருக்குமா. அதில் வந்துட்டு இந்த 4 நான் ஏசி ரூம்ஸ் அவைலபிள் இருக்குது, 4 ஏசி ரூம்ஸ் அவைலபிள் இருக்குது. ப்ளஸ் பூல்னு போயிட்டீங்கன்னா நம்ம அடல்ட்ஸ்க்கு வந்துட்டு 5 feetல ஸ்விம்மிங் பூல்ஸ் அவைலபிள் இருக்குது, இன்ஃபினிட்டி பூல் அவைலபிள் இருக்குது. அப்புறம் கிட்ஸுக்கு 1.5 feetல அவைலபிள் இருக்குது, தனியா இருக்குது. அதில் வந்து அவங்க கொஞ்சம் அப்படியே இந்த ப்ளே பண்ணி விளையாடுற மாதிரி எல்லாமே வந்துட்டு பூல் செட்டப் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, அந்த பூல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலி மற்ற ரெசார்ட்ஸில் எப்போதுமே வந்து லைக் இந்த குளோரின்லாம் போட்டு அதை பியூரிஃபை பண்ணி வைப்பாங்கல்ல, பட் இங்க வந்து அந்த மாதிரி எல்லாம் கிடையாதான். ஏன்னா ஃபில்டர் பண்ணி மறுபடியும் அவங்க வந்துட்டு பூலுக்கு வந்துட்டு யூஸ் பண்றதா சொல்லியிருந்தாங்க. நேச்சுரல் வாட்டர். சோ இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா எந்த விதமான குளோரினுமே வந்துட்டு கலக்கிறது கிடையாது. இப்போ நம்ம ஒரு ஆத்துல போய் குளிச்சோம்னா எவ்வளவு ஒரு நல்லா இருக்கும், அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும், அதே மாதிரி குளிக்கும் போது நல்லா ரெஃப்ரெஷிங்கா இருக்கும்ல, அதே தான் இங்கேயும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. குழந்தைங்க அண்ட் பெரியவங்களுக்கு தனித்தனியா பூல்ஸ் இருக்கு. இப்போ நம்ம வந்து ரெசார்ட்க்கு வரோம் அப்படின்னா எனக்கு உள்ள வரும்போதே தெரியும் ரொம்ப நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கு. ஃபுல்லுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா
ரொம்ப இயற்கை, நம்மளை சுத்தி வந்து இயற்கை சூழ்ந்து பயங்கர அழகா இருக்கு. ரம்மியமான ஒரு ஏரியா இது ஃபர்ஸ்ட் திங். இன்னொன்று 50 ஏக்கர்ஸ் ஃபார்ம்லேண்ட் இவங்களே வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. எல்லா விதமான ஃப்ரூட்ஸுமே சீசனல் அண்ட் நான் சீசனல் ஃப்ரூட்ஸ் இங்கே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இப்போ வந்து லைக் இந்த கேரளா சரௌண்டிங்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இடத்துக்கு போனால் தான் கொஞ்சம் நல்ல ஒரு என்ஜாய் பண்ண முடியுன்ற ஒரு தாட் இருக்குல்ல. இனி அப்படியெல்லாம் வேண்டாம். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வெறும் 1 மணி நேரம் டிராவலில் ஆனைக்கட்டி தாண்டி அட்டப்பாடி வந்துட்டீங்க அப்படின்னா சைரா ஃபார்ம் வேலி வந்துட்டு ரீச் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபார்ம்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது, எப்படி நம்ம என்ஜாய் பண்ணலாம்? ஆக்டிவிட்டீஸ் எடுத்துக்கிட்டா ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணிக்கலாம் மேம். இதுக்கு மற்ற இடத்துலனா நம்மளுக்கு டைமிங் இருக்கும். நம்ம ஒரு ஹோட்டல் அந்த மாதிரி போனால் நம்மளுக்கு டைமிங் கொடுப்பாங்க. இங்கே அந்த மாதிரி கிடையாது, நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது ப்ரைவேட்டாக உங்களுக்காக ஸ்பேசியஸாக கொடுக்குறதுங்க மேம். ஓகே, கிட்ஸுக்கு வந்துட்டு அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தனியாக கிட்ஸ்க்கு வந்துட்டு பூல் இருக்கு. அது வந்துட்டு 1 feet தான் இல்லை, அது 1.5 feetல வந்துட்டு இருக்கு. ஸோ அதில் வந்துட்டு அவங்க என்ஜாய் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு உங்களுக்கு இந்த இன்ஃபினிட்டி பூல். ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வியூ வந்து ஆக்சுவலி அவ்வளோ அழகா இருக்கு. இதே மேபி நீங்கள் ரூம்ல இருந்து லைக் அந்த பால்கனில இருந்து பாத்தீங்க அப்படினாலுமே அவ்வளவு அழகா இருக்கு. மெயினே இந்த ரெசார்ட் வந்துட்டு எப்படி இவ்வளோ நாள் நமக்கு தெரியாம போச்சு அப்படிதான் ஆச்சரியமா இருக்கு. உண்மையிலேயே இங்க வரவங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போக முடியல அப்படின்னா தாராளமா நீங்க வந்துட்டு நம்மளோட இந்த சைரா ஃபார்ம் வேலி வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இப்ப வந்துட்டு டைம் இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுவும் நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து இவ்வளோ க்ளோஸ் டிஸ்டன்ஸ்ல இவ்வளோ ஒரு அழகான இடம் இருக்கு அப்படின்னா நம்ம மிஸ் பண்ணவே மாட்டோம். இன்னொன்னு ஃபுட் பத்தி சொல்லுங்க. ஃபுட்டுனா இங்கே எல்லாமே லோக்கல் பீப்புள் தான் இருக்காங்க மேம். ஓகே, ப்ளஸ் நம்ம டெலிவர் பண்ணுறது எல்லாமே நம்ம கெஸ்ட்டுக்கு கொடுக்குறது எல்லாமே வந்துட்டு ஹோம் ஸ்டைல் ஃபுட்டு தான். ப்ளஸ் எந்த ஒரு ஃபுட்டில் வந்து அதிகமான இன்க்ரீடியன்ஸும் தேவையில்லாத யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறதில்ல. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலர்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாம யூஸ் பண்றாங்க. ஓகே, அஜினோமோட்டோஸ் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்றதில்ல. நம்ம ஹோம்லி ஃபுட் நம்ம வீட்டில் எப்படி சாப்பிட்றோமோ சேம் குட் feel good. Okay, veg and non-veg ரெண்டுமே இருக்கு. Veg and non-veg both are available ma'am, as per availability and as per உங்க டிஷ்க்கு ஏத்த மாதிரி நீங்க ப்ரீ புக்கிங் பண்ணும்போது நீங்க சொல்லிட்டீங்கன்னா சேம் as well as நாங்க குக் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இவங்களோட மெனு இல்லாம உங்களுக்கு என்ன மெனுஸ் வேணுமோ நீங்க அது சொன்னீங்கன்னா அது குக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நம்ம சைரா ஃபார்ம் வேலி உள்ள வந்தாச்சு. வந்த உடனே ஃபர்ஸ்ட் நமக்கு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துருவாங்க. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா வெல்கம் ட்ரிங்க் கூட இங்கேயே விளைய வச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கு. நான் அது எல்லாமே இந்த ஃபார்ம் எல்லாம் சுத்தி காட்டுறேன். அண்ட் ரூம்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் காட்டுறேன். இந்த ஹாலிடேஸ்க்கு உங்களோட குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சூப்பர், நல்ல டேஸ்டா இருக்கீங்க. அப்படியா? செம்ம டேஸ்ட். இது வந்து ஜாதிக்காய் செடி. பிரியாணிக்கெல்லாம் போடுவோம்ல நம்ம அந்த ஹோல் ஸ்பைசஸ், அதுல ஜாதிக்கான்னு சொல்லுவாங்கல்ல, அது இப்படிதான் இருக்குமா? இதுக்குள்ள கட் பண்ணுனா இருக்குங்களா? பூ இருக்கும், அதை காய வச்சு நம்ம போடணும். ஓகே, நிறைய இருக்குங்க ஃப்ரூட்ஸ். எல்லா ஃப்ரூட்ஸுமே இருக்கு. 50 ஏக்கர் நம்மளால சுத்த முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நான் காட்டுறேங்க. பாருங்க எவ்வளவு பெரிய பலாப்பழம். ஒரு நிமிஷம் அப்படியே மரத்துல இருந்தே காட்டுங்க. இது ஆக்சுவலி பழுத்துருச்சாமா. இந்த முள்ளு வந்து கொஞ்சம் பெருசா இருந்ததுன்னா பழுத்துருச்சுன்னு சொன்னாங்க. நாங்க இதை இப்ப வீட்டுக்கு கொண்டுட்டு போறோம். பாக்கு மரம், தென்னை மரம், இது எல்லாமே இந்த பக்கம் இருக்கு. பலா மரம், இதெல்லாமே வந்துட்டு ஸ்டார் ஃப்ரூட்ஸ். இங்க பாருங்க, ஸ்டார் ஃப்ரூட் மரம் இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி இது டேஸ்ட் பண்ணதில்ல. ஆனா நேற்று கட் பண்ணி கொடுத்தாங்க. அவ்வளோ ஜூஸியா, அவ்வளோ டேஸ்டா இருக்கு. இங்க இருக்கிற ஃப்ரூட்ஸ் எதுவுமே வந்து புளிக்கிறதெல்லாம் கிடையாது, அவ்வளோ இனிக்குது. ஏன்னா எல்லாமே இந்த நேர் ஆத்து தண்ணி. உரமுமே வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் உரம் தான் போட்டு வளர்த்துறாங்களாம். அவ்வளோ சூப்பரா இருக்கு ஸ்டார் ஃப்ரூட். இது பாத்தீங்கன்னா முந்திரி பழம், முந்திரி மரம் இருக்கு. நிறைய முந்திரி பழம் இருக்குங்க. இது பாருங்க எவ்வளவு பழம் கீழே விழுந்திருக்குன்னு. அப்பா வாசம், சரியான வாசம், வேற மாதிரி ஸ்மெல், பயங்கரமா இருக்கு. இது காய வச்சு அதுக்கப்புறமா முந்திரி எடுப்பாங்கல்ல. முந்திரி பழம் வந்துட்டு பாத்திருக்கீங்களா? நிறைய பேர் பாத்திருக்க மாட்டீங்க, சிலர் பாத்திருப்பீங்க. இது வந்து இது இங்க பாருங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கு பழம், நல்லா இருக்கு. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. இளநீ குடிக்கலாமா போய்? ஸோ பொதுவாக இப்போ நம்ம ஆற்றுல எல்லாம் வந்துட்டு தண்ணியில் குளிக்கும் போது நல்லா இருக்கும் இல்லையா? சொல்லுவோம்ல, அது நிறைய மூலிகைகள் செடியெல்லாம் தாண்டி வருது அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே போல தான், அதே தண்ணி தான் இதுவும். நிறைய மூலிகைகள் தாண்டி வர தண்ணி. உங்களுக்கு குளிக்கும் போது, இந்த பூல்ல குளிக்கும் போதும் ஆற்றுல குளிச்சா என்னென்ன நன்மைகள் இருக்குமோ அது எல்லாமே வந்து இங்கேயும் இருக்கு. தண்ணி வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியராலாம் இருக்காது. லைட்டா கொஞ்சம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கலங்குன மாதிரி தான் இருக்கும். ஆனா நேத்து எனக்கு தெரிஞ்சு என் பொண்ணுங்க வந்து ஒரு 4 to 5 hours வந்துட்டு அந்த தண்ணியில விளையாடினாங்க. நாங்களும் விளையாடினோம். பொதுவா எங்களுக்கு வந்துட்டு இந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறதால தண்ணியில விளையாடினா சேராது. ஆனா இங்க 6 மணி நேரம் 5 மணி நேரம் விளையாடி, இத்தனைக்கு மழை வேற வந்துட்டு இருந்தது. பட் இப்ப வரைக்கும் யாருக்கும் ஒரு சின்ன தும்மலோ சளி பிடிக்கிறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அவ்வளவு அழகான ஒரு இடம் இது. சீரியஸா நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னா ஒரு நாள்ல, 2 நாள்ல, 3 நாள்ல
இல்ல எப்படி டைம் போகுதுன்னே தெரியாது. இன்னொன்னு இந்த பழங்கள்லாம் வந்துட்டு பறிக்கிறதுக்காக நம்ம நிறைய ஊட்டி சைடு, கொடைக்கானல் இல்லைன்னா இந்த வாகமான் சைட்ல எல்லாமே போவோம். பட் அங்கே கூட சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50 ஏக்கரில் ஃபார்ம் லேண்ட் இருக்குது. இந்த 50 ஏக்கர் ஃபார்ம் லேண்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா சப்போட்டா செடி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பப்பாளி, ஜாக் ஃப்ரூட்டு, அவகேடோ, முள் சீதா, ராம் சீதா, இந்த கேன்சர் க்யூர் பண்ணுற மாதிரியான முள் சீதா பழங்கள், இன்னும் நிறையா ஃப்ரூட்ஸ் வந்துட்டு இங்கே இருக்குது. நம்மளே போய் நம்மளே பறிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான இளநீ அங்கேயே வெட்டி கொடுப்பாங்க. குழந்தைங்க வந்தாங்கன்னா இந்த டக்கெல்லாம் இருக்குது, ஃபிஷ் எல்லாம் இருக்குது அவங்க விளையாடுறதுக்கு. ஒரு 2-3 நாளைக்கு கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்ல இருந்து தள்ளி வந்து நல்ல ஒரு அமைதியான காமான இடத்துல சந்தோஷமாக இருக்கணும் குடும்பத்தோடு நினச்சிங்கன்னா பேசாமல் கிளம்பி நீங்கள் சைரா ஃபார்ம் வேலி வந்துடலாம். இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு அந்த ஜீப் சஃபாரி இருக்குது. அது வந்து உங்களுக்கு சுற்றி காமிப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் அந்த ஜீப் சஃபாரி சூஸ் பண்ணவே இல்லை. உள்ளேயே எங்களுக்கு டைம் நல்லா போகுது. அதே மாதிரி உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருவாங்க. நாங்கள் வந்துட்டு நேற்று அந்த ஃபார்ம் சுற்றி பார்க்குறதுக்கு போயிருந்தோம். அவ்வளோ நேரம் அவ்வளோ பழங்கள் வந்துட்டு பார்க்குறதும், அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு அதை எப்படி வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க, அது எப்படியெல்லாம் வந்துட்டு ஃபார்ம் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் அவங்க நிறையா கற்றுக்குவாங்க. யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் 70 to 80% பீப்புளுக்கு வந்துட்டு இப்படி ஒரு இடம் இருக்கிறது தெரியவே இல்லை, யாருக்குமே தெரியல. 8 ரூம்ஸ் இருக்குது அவர் சொன்னது போல். 4 ஏசி ரூம், 4 நான் ஏசி ரூம்ஸ். இப்போ ரூம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக நல்லா பெருசாக ஒரு 3-4 இண்டிவிஜுவல் வில்லாஸ் மாதிரி இருக்குது. அதில் வந்துட்டு செப்பரேட் பண்ணியிருக்காங்க ரூம்ஸ் எல்லாத்தையும். நம்ம பால்கனிலிருந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த ஃபுல் ஃபார்முமே தெரியும். அதே மாதிரி பூல் வியூ வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும், அந்த ஸ்டேவே நல்லாயிருக்கு. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்துட்டு தனியாக பெட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குங்க. இங்கே டோட்டலாக சொல்லணும்னா இங்கே என்னென்ன காய்கறிகள் விளைவிக்கிறாங்களோ அந்த காய்களை வச்சு தான் அவங்க வந்துட்டு சமைக்கிறாங்க. நான்வெஜ்க்கு மட்டும் ஃப்ரெஷ்ஷாக அவங்க அன்னன்னைக்கு சொல்லி வாங்கிக்கிறாங்க. எதுவுமே ஃப்ரீஸ் பண்ணியோ ஃப்ரோசன் பண்ணியோ கொடுக்கறது இல்லை. ஸோ எல்லாமே வந்துட்டு இங்கே உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். மேபி இந்த சம்மர் ஹாலிடேஸ் வந்து இப்போ குழந்தைங்களுக்கு 2 months லீவ் வரும். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வெளியூர் போக முடியல, இல்லைன்னா வந்துட்டு எப்போதுமே ஊட்டி கொடைக்கானல் இப்படி போய் போர் அடிச்சிருச்சு, ஏதாவது ஒரு புது ஸ்பாட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப லாங்காக 4 hours 5 hours ட்ராவலில் வெறும் 1 hour ட்ராவல், 1 hour மீறி போனால் ஒரு 1.5 hour ட்ராவல். நீங்கள் தாராளமாக அட்டப்பாடி வந்துட்டீங்கன்னா சைரா ஃபார்ம் வேலி, ஓகேவா, இந்த இடத்துக்கு வந்துருங்க. நான் வந்துட்டு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. நீங்கள் உண்மையிலே வரீங்கன்னா இந்த பிளேஸ் வந்துட்டு வர்த்து, அது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும், ஓகேவா. இங்கே அதிகப்படியாக நீங்கள் கேட்குற சத்தமே இந்த குருவி, மயில் கத்துற சவுண்டு, அதே மாதிரி இந்த ஃபால்ஸ் மாதிரி அந்த அருவி கொட்டுற சவுண்டு, இதுதாங்க கம்ப்ளீட்டாகவே இங்கே ரொம்ப அமைதியாக ரம்மியமான ஒரு பிளேஸ். இது காலைல ஏஞ்சி வந்தா ஃபுல்லுமே மிஸ்ட், அவ்வளோ அழகான ஒரு இடம் இது. ஸோ நான் வந்துட்டு ஆல்ரெடி சொன்னது போல டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அண்ட் ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்குமே நீங்க இவங்க கிட்ட புக்கிங் பண்ணணும் அப்படின்னா உடனே நீங்க கால் பண்ணலாம். அண்ட் நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா இனி எங்களோட பக்கெட் லிஸ்ட்ல இந்த ஒரு பிளேஸ் எப்போதுமே இருக்கும், ஓகேவா. திரும்ப நாங்க வரக்கூடிய ஒரு ஸ்பாட்ல இந்த இடம் சைரா ஃபார்ம் வேலி கண்டிப்பா ஒரு பிளேஸ்ல இருக்கு. நீங்களும் வந்தீங்க அப்படின்னா திரும்ப உங்க குழந்தைங்களுக்கு கூப்பிட்டு இங்க வருவீங்க. டெஃபினட்டா வந்து விசிட் பண்ணி பாருங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட்ல இருந்து வீடியோல இருந்து உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். பை.